Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th மேக்ஸில் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1950 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னா, கொடுத்துருக்க பவரை வந்து ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணிடணும். 1947 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 4s are 16, 3 4, ஸோ 8 4s are 32, ரிமைண்டர் 2 7, ஸோ 6 4s are 24. அப்போது நமக்கு பேலன்ஸ் 3 வரும். ஓகேவா? இந்த 1947 நம்ம எப்படி எழுதலாம்னா 4 × 486 + 3ன்னு எழுதலாம். இப்போ இந்த டிவைடில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைடண்ட் இன்ட்டு கோஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் 10th வந்து HCF கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் எழுதுவீங்க. அதே மெத்தடு தான். ஓகேவா? இப்போ 1950 4ஆல் முதல்ல டிவைட் பண்ணிடலாம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோன்னா அதே தான் 4 4 1950. இப்போ இதுக்கு ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு இப்போ இதுக்கு 1940 4 4s are 16, ரிமைண்டர் 3 5, ஸோ 35. 35னா 8 4s are 32, 3 திரும்ப அந்த 0 கீழே வரும். 7 4s are 28. அப்போ இங்கே ரிமைண்டர் 2. அப்போது 1950 எப்படி எழுதலாம்னா 4 × 487 + 2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நான் அப்படி தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணி எழுத போகிறேன். ஓகேவா? இந்த இதுக்கு பதிலாக இந்த 1947க்கு பதிலாக இப்போ இந்த மாதிரி எழுத போகிறேன். அப்போ I பவர் 4 × 486 + 3 ப்ளஸ் I இப்போ இதுக்கு ஓகேவா. அப்போது 4 × 487 + 2. ஓகேவா? இப்போது பவரில் வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ பவரில் ப்ளஸ் இருந்ததுன்னா நம்ம பேஸை வந்து சேமாக வச்சு மல்டிப்ளையில் எழுதலாம். அப்போது I to the power 4 × 486 × I பவர் 3 இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம்ல, அதே தான். ஓகேவா? ப்ளஸ் இப்போ இங்கேயும் அதே மாதிரி பிரித்து எழுதணும்னா 4 × 487 × I பவர் 2. ஓகேவா? நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்திருப்போம். I பவர் 4ஓட வேல்யூ 1. ஓகேவா? I பவர் 4ஓட வேல்யூ எப்போவுமே 1 தான். அப்போது இந்த இடத்துல இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்னா 1 ஆகிடும். அதாவது I பவர் 4 × 486 இந்த டேர்மே 1 ஆகிடும். அப்போது 1 × I பவர் 3. அதே தான் இங்கேயும். ஓகேவா? I பவர் 4ல் இருக்க இந்த டேர்ம் மொத்தமாகவே 1 ஆகிடும். அப்போது 1 × I பவர் 2. அப்போது I பவர் 3 + I பவர் 2. அப்போ I பவர் 3ன்னா மைனஸ் ஐன்னு அர்த்தம். I பவர் 3ன்னா மைனஸ் ஐன்னு அர்த்தம். ஓகேவா? I பவர் 3ஓட வேல்யூ மைனஸ் I பவர் 2ஓட வேல்யூ வந்து -1. ஓகேவா? இது வந்து ஃபார்முலா. அப்போது இங்கே பார்த்தோம்னா I பவர் 3 வந்து I பவர் 2 வந்து -1. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ஸ்டெப்பு எதுவுமே இல்லாமல் டைரெக்டாகவும் நம்மளால் சம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். எப்படின்னா ஜஸ்ட்டு இந்த டிவைடு மட்டும் போட்டு இந்த ரிமைண்டர், அதாவது இங்கே 1947க்கு பதிலாக நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணோம்ல, அவ்வளோலாம் நம்ம பண்ணாமல் ஜஸ்ட்டு இந்த 3ஐ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியும் போடலாம். அதாவது இந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம சம்மை போடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் எல்லா சம்லேயும் நம்ம இந்த ஷார்ட்கட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம்லேயே அதே தான். நம்ம இப்போ வந்து ஷார்ட்கட்லேயே சம்மை பார்த்துடலாம். இப்போது 1948 இருக்குது. ஸோ 1948 வந்து 4ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். ஸோ 4 4s are 16, 3 4, ஸோ 8 4s are 32, ரிமைண்டர் 2 8, ஸோ 7 4s are 28. இங்கே வந்து ரிமைண்டர் 0 வந்திருக்கு. அப்போது I பவர் 1948க்கு பதிலாக I பவர் 0 மைனஸ், இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா பவரில் இன்வர்ஸில் இருக்குது, அதாவது -1869 இருக்குது. ஸோ இந்த மைனஸை நெக்லேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 4s are 16, 2 6, ஸோ இங்கே வந்து 6 4s are 24, 2 9, ஸோ 7 4s are 28, ஸோ இங்கே ரிமைண்டர் 1. ஸோ இதுக்கு பதிலாக I பவர் -1ன்னு எழுதணும். ஸோ I பவர் -1னா ஸோ எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1 மைனஸ், இப்போ I பவர் -1ஓட வேல்யூ என்னென்னா, இதுவும் வந்து ஃபார்முலா உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. I பவர் -1ஓட வேல்யூ வந்து -1 -iன்னு வரும். ஓகேவா? ஸோ -iன்னும் போது -i. ஓகேவா? ஸோ I பவர் -1ஓட வேல்யூ -i. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போது 1 + I. இந்த சம்முக்கான ஆன்சர் இதுதான்.
இப்போ வந்து தேர்டு சம் பார்க்கலாம். ஸோ தேர்டு சம் வந்து சம்மேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபார்முலா வந்து I பவர் என்னன்னு அர்த்தம். ஸோ என்னோட வேல்யூ வந்து 1லேருந்து 12 வரைக்கும் போக போகுது. ஸோ சம்மேஷன்னாலே அடிஷன் அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, I பவர் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா என்னென்னா, இப்போ கான்சிக்யூட்டிவாக பவர், அதாவது 1 2 3 4ன்னு இந்த மாதிரி பவரில் அடிஷனில் இருக்கும்போது அதோட வேல்யூ கன்ஃபார்ம் 0வாக தான் இருக்கும். இப்போ I பவர் 7 இங்கே இருக்குது, I பவர் 8, I பவர் 9, I பவர் 10ன்னாலும் அதோட வேல்யூ 0 தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சம்மேஷன் படி பார்த்தோம்னா I பவர் 1, I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, I பவர் 4, I பவர் 5ன்னு I பவர் 12 வரைக்கும் இந்த சம் போகும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட் அந்த மாதிரி கான்சிக்யூட்டிவாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ 0. ஸோ 12 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 செட் 0 ஆகிடும், அடுத்த 4 செட் 0 ஆகிடும், அடுத்த 4 செட் 0 ஆகிடும். இதை எப்படி ஈஸியாக போடலான்னா, இந்த ஹையஸ்ட் ரேஞ்சை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைண்டர் 0. ஸோ அந்த 0 தான் இங்கே ஆன்சராகவே வரும். நம்ம வந்து ரிமைண்டரை இதுக்கு முன்னாடி சம்மிலலாம் பவரில் போட்டு எழுதியிருப்போம். இந்த சம்மில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா இது சம்மேஷன் சம்மு. ஸோ மல்டிப்ளிகேட்டிவில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணலாம், பட் இந்த மாதிரி அடிஷனில் வரும்போது ஆன்சர் டோட்டலாக 0 ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஸோ I பவர் 59 ப்ளஸ் இன்வர்ஸில் கொடுத்துருக்காங்க அதையே. ஸோ இப்போ இன்வர்ஸில் கொடுத்துருக்கனால இப்போ வந்து 59 ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணிடலாம் ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி. ஸோ 1 4s are 4, 1 9. ஸோ நெக்ஸ்ட்டு 19 போது 4 4s are 16. ஸோ இங்கே 3. ஸோ ரிமைண்டர் இங்கே 3 வந்திருக்கு. ஸோ இதுக்கு ரீப்ளேஸாக 3 போடணும். ஓகேவா? அப்போது I பவர் 3 ப்ளஸ் இதுவும் 59 தான். அப்போது 1/I பவர் 3 இதுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது இன்வர்ஸில் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த I பவர் 3 ப்ளஸ் இதை மேலே எடுத்துகிட்டு போனோன்னா I பவர் -3 ஆகும். ஓகேவா? ஸோ I பவர் 3யோட வேல்யூ வந்து -I ப்ளஸ் I பவர் -3யோட வேல்யூ வந்து I பவர் 3யோட வேல்யூ வந்து -I. I பவர் -3யோட வேல்யூ வந்து வெறும் I. ஓகேவா? இது வந்து ஃபார்முலா. ஸோ I பவர் 3 -I, I பவர் இன்வர்ஸ் 3 வந்து வெறும் I. ஓகேவா? அப்போ இதுக்கு பதிலாக I. ஸோ இப்போ பார்த்தோம்னா -I ப்ளஸ் I சேர்ந்து 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து ஃபிஃப்த்து சம் பார்த்தோம்னா I பவர் 1 இன்ட்டு I பவர் 2 இன்ட்டு I பவர் 3 அப்படின்னு I பவர் 2000 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா கீழே பேஸ் எல்லாமே I தான். அப்போது மேலே இருக்க பவரை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஆனால் வந்து 1 + 2 + 3 + 2 4 +ன்னு 2000 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம வந்து நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாவான n × n + 1 / 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2000ன்றது தான் என்னோட வேல்யூ. அப்போது 2000 × 2000 + 1 / 2. அப்போ 2000 × 2001 / 2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1000 வரும். ஓகேவா? 2001 × 1000. ஓகேவா? அப்போ இந்த 3 0 பேக்கில் ஆட் பண்ணிடணும். அப்போ 20010000. ஸோ இதுதான் இதோட சம்மோட ஆன்சர். அதாவது மேலே இருக்க இந்த பவர் 1 2 3 4 5 6ன்னு 2000 வரைக்கும் ஆட் பண்ணோம்னா அதோட வேல்யூ இது தான். அப்போது ஐக்கு ரீப்ளேஸாக இப்போ நம்ம அதை எழுதலாமா? அப்போது I to the power 200100. ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சம் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பவர் அதிகமாக இருந்தால் 4ஆல் டிவைட் பண்ணுவோம். அதே ப்ராசஸ் தான். ஸோ 200100 இதை வந்து 4ஆல் இப்போ டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 5 4s are 20 மொத்தமாக போட்டுடலாம். 0 0 மேலே ஒரு 0 இறக்கி 1 கீழே இறக்குறோம். திரும்ப இன்னொரு 0 போட்டு 0 கீழே இறக்குறோம்னா 2 4s are 8. ஸோ 20 திரும்ப 0 கீழே இறங்கும். நெக்ஸ்ட்டு வந்து 5 4s are 20. ஸோ 20 0 again 0. ஓகேவா? அப்போ இங்கே மொத்தமாக வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ I பவர் 0வோட வேல்யூ 1. ஓகேவா? இப்போ வந்து சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். ஸோ சிக்ஸ்த்து சம்மில் என்னென்னா சம்மேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மேஷன்னாலே நமக்கு தெரியும் அடிஷன். ஓகேவா? இங்கே வந்து என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா I பவர் n + 50. இந்த 50 வந்து பவரில் இருக்குது. ஓகேவா? ஸோ I பவர் n + 50ன்னும் போது என்னோட வேல்யூ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க போகுது. அப்போது இந்த சம்மேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா I பவர் முதல்ல 1 என்னுக்கான வேல்யூ 1 போவோம். ஸோ 1 + 50ன்னும் போது 51. நெக்ஸ்ட்டு 2 போவோம். நெக்ஸ்ட்டு 3 4 5ன்னு 50 கூட ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த சம்மேஷனோட எக்ஸ்பேன்ஷன் வந்து I பவர் 51 ப்ளஸ் I பவர் 52 ப்ளஸ் I பவர் 53 ப்ளஸ் I பவர் 54
அப்புறம் I பவர் 55, I பவர் 56, I பவர் 57, I பவர் 58, நெக்ஸ்ட் I பவர் 59 அண்ட் I பவர் 60. ஓகேவா, இதுதான் இந்த சம்மேஷனுக்கான எக்ஸ்பேன்ஷன். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், I பவர் 1 ப்ளஸ் I பவர் 2 ப்ளஸ் I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4. இதோட மொத்த சம்மோட வேல்யூ வந்து 0. நமக்கு தெரியும் அந்த பவர். இப்போ வந்து I வந்து அடிஷனில் இருக்குது, அதோட பவர்ஸ் வந்து கான்சிக்யூட்டிவாக 1 2 3 4 இந்த மாதிரி, இல்லைனா 6 7 8 9 அந்த மாதிரி இருந்ததுன்னா அதோட சம் வந்து 0ன்னு நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அதே தான் இங்கேயும். இப்போ பார்த்தீங்கன்னா I பவர் 51, I பவர் 52, I பவர் 53, I பவர் 54. ஸோ இது நாலுமே வந்து கான்சிக்யூட்டிவாக இருக்குது. அப்போ இந்த 4 டேர்மோட வேல்யூ 0. அடுத்த 4 டேர்மும் வந்து 0. அதனால தான் 4 நாளாக எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்மோட வேல்யூ 0வா, அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்கும்னா I பவர் 59 ப்ளஸ் I பவர் 60. ஓகேவா, ஜஸ்ட்டு நம்ம இந்த 2 மட்டும் இப்போது கண்டுபிடிச்சா போதும். ஸோ 59 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 4s are 4, 1 9. ஸோ 4 4s are 16. இப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து 3. அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பவருக்கு அந்த 59க்கு பதிலாக வெறும் ரிமைண்டரை மட்டும் போடலாம். அப்போ I பவர் 3 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 60 பார்த்தோம்னா 4. ஸோ 4ன்னும் போது என்ன ஆகும், 1 4s are 4, 2 0, 5 4s are 20. அப்போ இங்கே 0 ஆகிடுச்சு. அப்போ I பவர் 0. எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1. I பவர் 3ஓட வேல்யூ வந்து -I. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இது தான். ஓகேவா, -I ப்ளஸ் 1ன்றது தான் இதோட ஆன்சர். நீங்கள் இந்த சம் கேட்கும்போது இந்த எக்ஸ்பேன்ஷன்லாம் எழுதி காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த சம் புரியணுன்றதுனால எழுதி காமிச்சேன். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த 2 டேர்மை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த சம் ஈஸி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.